நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசி கேட்போம். நீதிமொழிகள் 14:23. சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். ரெண்டு காரியம் இருக்கு. சகல பிரயாசமும் அதன் முடிவும், உதடுகளின் பேச்சும் அதனுடைய முடிவும். ரெண்டு காரியங்களும் நம்ம பார்க்க போறோம். அப்போ சகல பிரயாசம்னா நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். இது சொல்லக்கூடியது நல்ல நோக்கத்தோடு தான் சொல்லப்படுது, தீய நோக்கத்தோடு சொல்லப்படல. சகல பிரயாசத்திலும் பிரயோஜனம் உண்டு. அப்ப நன்மைக்கு எதுவாக தான் இது சொல்லுது நான் நம்புறேன். ஆனா உதடுகளின் பேச்சு வறுமையை கொண்டு வரும். சில சும்மா பேசிக்கிட்டே திரிவாங்க, பாக்குறீங்களா? அது எந்த பிரயோஜனத்தையும் தராது. நீதிமொழிகள்ல 31ஆம் அதிகாரத்துல ஒரு ஸ்திரீ இருந்தா. அவள் எல்லா பிரயாசத்திலும் அவளுக்கு கர்த்தர் பலனை கொடுக்கும்படி சொல்லுகிறார். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 31வது வசனம். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவது. என்ன பிரயோஜனத்தை என்ன செய்தாலோ, இரவு பகலாக விளக்கு அணையாம எவ்வளவு பாடுபட்டாலோ தேவன் அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாங்க. பொதுவா ஆண்களும் சரி பெண்களும் சரி, பெண்கள் வீட்டில் சும்மா அமர்ந்திருக்க கூடாது. எதையாவது அவங்க செஞ்சுக்கிட்டே இருந்தால் ஒரு பிரயோஜனம் இருக்கு. படுத்து சீரியல் பார்க்கறது ஒரு பிரயோஜனத்தையும் தராது. ஒருவேளை நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்டுக்காக போகும்போது கொஞ்ச நேரம் நீங்க பார்த்துட்டீங்கன்னா ஒருவேளை அது அவரவருடைய காரியம். ஆனா சில நேரங்களில் நம்முடைய வேலைகளை செய்யும் பொழுது அதுல நல்ல பிரயோஜனம் இருக்கும். ஒவ்வொரு வேலை செஞ்சாலும் ஒவ்வொரு பிரயோஜனம் இருக்கும். ஆனா சும்மா இருந்தா எந்த பிரயோஜனமும் நமக்கு தரவே தராது. வீண் பேச்சை கேட்டாலும் சரி, வீணா பேசிட்டு இருந்தாலும் சரி, என்னமே தராது. அவர் சொல்றாரு, அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கையின் வாசல்களில் அவள் புகழ கடவுது என்று சொல்றாரு. இப்ப சகல பிரயாசத்திலும் என்ன கிடைக்கும்? நன்மையான பிரயாசமும் தீமையான பிரயாசமும் இருக்கிறது. நம்முடைய ஒவ்வொரு செயல்களும் தேவனுடைய பார்வையில் எப்படி அளவிடப்படுகிறது என்பதை பார்ப்போம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் நம்முடைய ஒவ்வொரு செயல்களும் எப்படி செய்றீங்க, யாருக்காக செய்றீங்க, எதற்காக செய்றீங்க, நீங்க எப்படிப்பட்டவர் என்று நினைத்து ஏற்றுக்கொள்றீங்க, அதற்கேற்ற பலனை தேவன் தர காத்திருக்கார். மத்தேயு 10:40-42 வரைக்கும். உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நீதிமானுக்கேற்ற பலனை அடைவான். சீசன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். சரி, அப்போ தேவன் அந்த அப்போஸ்தலர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். என்னைனா இயேசுவ. என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். அந்த அனுப்பினவர் பிதாவா இருக்கார். இப்போ நம்முடைய பலனுக்கு வர்றாரு. தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம், அந்த அதிகாரத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்கிறவங்க அதற்கேற்ற பலனை அடைவான் சொல்றார். நீதிமான் என்னும் ஒரு நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்றவங்க அதுக்கு ஏற்ற பலனை அடைவான் சொல்றாரு. ஒரு சீசன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அளவிடப்பட்டு ஒவ்வொரு கிரியிலையும் ஒவ்வொரு பிரயாசத்திலும் கண்டிப்பாக பிரயோஜனம் இருக்கிறது. உங்க வீட்டுக்கு வந்தா சிலர் டீ கொடுக்குறீங்க, சிலர் தண்ணீர் கொடுக்குறீங்க, சிலர் உணவளிக்கிறீங்க. ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு பலன் இருக்கு. அது எந்த விதமா நாம் செய்யறோம் என்பதை பொறுத்துதான் பலன் அதிகமா நமக்கு சேரும். இந்த செய்கையெல்லாம் நம்ம இந்த பூமியில இருக்கும் போதுதான் செய்யணும். செத்து போன பற்றிலாம் செய்ய முடியாதுங்க. இங்க இருக்கும் போது என்னென்ன நன்மைகளை நாம் செய்ய வேண்டுமோ அத்தனை நன்மைகளையும் சரீரத்துல செய்யணும். சரீரத்தை அதுக்குதான் வச்சிருக்காரு தேவன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 கொரிந்தியர் 5:10. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயசாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். சரி, அப்போ நம்ம எந்த ஒரு நற்செயலிலும்
எந்த ஒரு தீமையான செயல்களும் சரி சரீரத்தில் இருக்கும் போதுதான் நம்ம செய்யணும். அதற்கேற்ற பலன் தான் கிடைக்கும். இதை தவற விட்டுட்டோம்னா அங்கே போய் இன்னும் என்ன செய்ய முடியும் அப்படின்னு தேவன் நமக்கு சொல்வதாக நீங்க எங்கும் பார்க்க முடியல. அப்ப இங்க இருக்கிற நாட்கள்ல தான் நம்ம சரியான செயல்களை செய்வதற்கு நாம அதிகமாக நம்ம சரீரத்தை பயன்படுத்துறோம். அப்போ எபேசியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்றாரு, அடிமையானவன் ஆனாலும் சுயாதீனம் உள்ளவன் ஆனாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து என்று ஒரு வார்த்தை இருக்கு. அப்ப தேவனிடத்துல நம்ம எப்படிப்பட்ட பிரயாசம் செய்கிறோம் என்பதை பொறுத்தே பலன் அளிக்கப்படும். ஒருவேளை நம்ம அந்த பலன் சோர்ந்து போய் செய்யறோமா, அல்லது சண்டை போட்டு செய்யறோமா, அல்லது நன்மைக்கு கீழ்ப்படுகிறோமா, அல்லது தீமைக்கு கீழ்ப்படுகிறோமா, எல்லாத்தையும் கவனிக்கிறார். ரோமர் 2:6-7-8 வரைக்கும். ரோமர் 2ஆம் அதிகாரம் 6-11 வசனங்கள் வரைக்கும். தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனுக்கு பலன் அளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சண்டைக்காரராயிருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கனை வரும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரவும் வியாகுலமும் உண்டாகும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. சரி, எதுக்காக இது பட்சபாதம் இல்லைன்னு சொல்றேன்? நான் எந்த மனிதனுடைய முகத்தையும் தனிப்பட்ட வகையில மதிக்கிறது இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட முகத்தை மதித்து நான் பலன் கொடுக்கிறவரும் அல்ல என்பதுக்கு தான் அது சொல்றாரு. அப்ப நம்ம நற்கிரிகள் செய்யும் போது சோர்வு வரும். சில நேரங்கள் துரிதமா சில நேரங்கள் நம்ம செயல்படுவோம். கொஞ்ச காலம் ஆன உடனே அப்படியே லோவாயிடுவோம். எதுக்காக அப்படி ஆயிடுறாங்க? அது மனுஷீகமா இருக்காங்க. தேவனுடைய வேலையெல்லாம் அப்படி இல்லைங்க. எப்பவுமே முன்னேறிக்கிட்டு போகணுமே தவிர பின்னுக்கு போக கூடாது. தேவனுடைய வேலையில எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் முன்னேறி செல்ல வேண்டுமே தவிர பின்னுக்கு போவது என்பது எப்பவுமே நல்ல செயல் கிடையாது. அது என்ன சொல்லும்னா சோர்வு என்று சொல்லும். அப்போ நற்கிரியில சோர்ந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்வது. இப்போ மோசே சிலங்களை சோர்வு வந்துச்சு. ஆண்டவரே, இந்த ஜனங்களை இப்படிலாம் நடத்துறீரே, அவங்க நன்றி இல்லாம போறாங்களே சொல்லி என் பேரை கிறுக்கி போட்டுருங்க அப்படின்னு ஒரு சோர்வு எதுக்கு வந்து கேட்டீங்கன்னா அந்த ஜனங்கள் திருந்தலை என்பதற்காக தான் சோர்வு வந்துச்சு. பாருங்க, அவர் சரீரத்துல நான் களைச்சு போயிட்டேன், இந்த ஜனங்கள்லாம் காத்து காத்து விசாரணை செய்வதில் ரொம்ப களைச்சு போயிட்டேன், அப்படி அவர் சோர்ந்து போகல. சரீரத்துல இந்த எவ்வளவு போதிச்சும் கூட இந்த ஜனங்கள் கேட்கலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவருக்கு இருந்துச்சு. பாருங்க, நியாயமான சோர்வு தான். அதனால நீ இந்த ஜனங்கள்ட்ட வேலை செஞ்சு என்ன பிரயோஜனம், என் பேரை கிழிச்சு போட்டுருங்க, கிறுக்கி போட்டுங்கன்னு சொன்னார். பாருங்க, அப்போ ஒரு சரீரத்துல தேவனுக்கு விரோதமா பாவம் செய்வதில் அவர் சோர்ந்து போல. இன்னும் நம்முடைய ஆகாப் ராஜா காலத்துல எலியா அவர் இந்த ஜனங்கள் எல்லாம் எல்லா தீர்க்கதரிசியும் கொண்டுகிட்டே வந்தாங்க. ஒருத்தர் மாத்திரம் தான் மிஞ்சி இருந்தார். அப்போ ஒருத்தர் மாத்திரம் மிஞ்சி இருக்கும் போது ஜனங்கள் எல்லாம் குந்தி குந்தி நடந்தாங்க. அந்த நாட்கள் அவர் கூட சோர்வானார். அப்போ யோனா அந்த பட்டணத்துக்கு போய் பிரசங்கம் பண்ண சொன்னாரு. பிரசங்கம் பண்ண சொன்ன உடனே அவர் வேற ஒரு பட்டணத்துக்கு போயிட்டாரு. நினிவேக்கு போய் சொல்ற போது தர்சீசுக்கு ஏறி போயிட்டாரு. அவரு ஒருவேளை வேற வேறு நோக்கம் இருக்கலாம், தெரியாது. தேவன் மன்னிப்பார் என்ற நோக்கத்துல அவர் போயிட்டார். கேள்வியானது, தேவன் ஒரு மனுஷங்களை சோர்வுக்குள்ளாக்குறாரா? நிச்சயமா இல்லை. அப்ப தேவன் நம்மை சோர்வுக்குள்ளாக்குறவர் என்று நம்ம நினைத்து விடவே முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் சோர்வுக்குள் ஆக்கணுங்கிறத விட நம்மளை வளர்க்கிறாரு. நாம நினைத்தபடி நம்ம நடக்கல அப்படிங்கிறதுக்காக நம்ம சோர்ந்து போறோம். பாருங்க, அது நல்லது இல்ல. சோர்ந்து போகாம நற்கிரியை செய்யணும். அப்பதான் மகிமையும் கனமும் அழியாமையும் நித்திய ஜீவனை கொடுப்பார். எந்த ஒரு வேலையிலையும் நீங்க மேல மேல போகணும்னு நினைப்பீங்களே தவிர படிப்படியா குறைக்கணும்னு சொல்லி யாரும் நினைக்க மாட்டாங்க. ஏன் இந்த ஆத்மாக்கள் அப்படி சோர்ந்து போறாங்க? பாருங்க, பூமிக்குரிய லைஃப்ல அவங்க மேல போக விரும்புறாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில அவங்க மேல போக விரும்பல, அப்படியே டவுனாவே போயிட்டு இருக்காங்க. என்ன காரணம்? அவங்களுக்கு விசுவாச குறைவு. பூமிக்குரிய காரியத்தை அவங்க மேல போக நினைக்கிற போது அவங்களுக்கு விசுவாசத்துல இருந்து இன்னும் பலமாகல. அதை எதை முக்கியத்துவம் வச்சிருக்காங்களோ அதுல முன்னாடி போக பாக்குறாங்க. எதை முக்கியத்துவம் இல்லையோ அதுல சோர்வாகிறாங்க. பாருங்க, மனுஷங்க இன்னைக்கு இப்படிதான் இருக்காங்க. ஆனா கண்டிப்பா அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு.
இப்ப சோர்ந்து போகாம நம்முடைய செயல்களை தொடர்ந்து செஞ்சாதான் கனம், அழியாமை, நித்திய ஜீவனை தேவன் கொடுப்பார். பாருங்க, ரோமர் 8:2-8 சண்டைக்காரராயிருந்து சத்தியருக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படியவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வர சொல்றாரு. அப்ப இந்த செயலுக்கும் ஒரு கிரியைக்கு பலன் வரும், அந்த செயலுக்கும் ஜீவன் கிடைக்கும். ஒன்றுக்கு ஜீவன் கிடைக்கும், இன்னொன்றுக்கு கோபாக்கினை வரும். 9:10 பாத்தீங்கன்னா அவனுக்கு ஆத்மாவுக்கு வியாகுலமும் உபத்திரவும் உண்டாகும். பொல்லாங்கு செய்கிற யாரோ ஒருத்தருக்கும். ஆனா எவன் நன்மை செய்யறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானம் உண்டாகும். அப்ப கண்டிப்பா தேவன் பட்சபாதம் நமக்கு செய்யல. இப்ப சகல பிரயாசத்திலும் பாருங்க, ஒவ்வொரு பிரயாசமா நான் பாக்குறோம். தண்ணி கொடுக்கறது, ஏற்றுக்கொள்றது, கிரியை செய்யறது, நன்மை செய்யறது, பிறகு நற்கிரியை செய்யறது, பொல்லாங்கு செய்யறது, உபத்திரவம் மன்னிக்கணும், அநியாயம் செய்யறது, எல்லாத்துலயும் பிரயோஜனம் இருக்கு. நல்ல பிரயோஜனம் இருக்கும், தீய பிரயோஜனமும் இருக்கும். நம்ம தெரிஞ்செடுத்து தான் செய்யணும். இப்ப எந்த நன்மையான பிரயாசமோ இயேசுவை சேவித்து கர்த்தருக்காக செய்தால் நாம் பலனை பெறுவோம். கொலோசியர் 3:23-24. கொலோசியர் 3:23-24. நீங்கள் கர்த்தராகிய இயேசுவை சேவிக்கிறதுனாலே, கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். சரி, கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனால தொழுகிறதுனால இல்லைங்க, அவர் கீழ்ப்படுகிறதுனால, அவருக்கு சேவை செய்யறதை பத்தி அது பேசிட்டு இருக்கு. கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே நம்ம என்ன பெற்றுக்கொள்வோம்னா சுதந்திரமாகிய பலனை கர்த்தரால் பெறுவோம். அது எப்படி செஞ்சா பெறுவோம்னு கேட்டீங்கன்னா, மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமா செய்யணும். சின்ன சின்ன செயலும் நம்ம செய்யும் போது மனப்பூர்வமா செய்வீங்கன்னா அது நிச்சயமான ஒரு நல்ல பலனை தரும். அதாவது உங்க வேலையில எனக்கு பிடிச்சா நான் இன்ட்ரெஸ்டா இருப்பேன், அது நம்முடைய சுபாவம் இல்ல. எனக்கு பிடிக்குது பிடிக்கல, தேவனுக்கு பிடிக்குதுல, நான் நல்லது செய்யணும், அப்படிதான் செய்யணுமே தவிர எனக்கு இது பிடிக்குது அப்படின்னு நிறைய பேர் செய்யறாங்க, அது தவறுங்க. பாருங்க, எனக்கு எது பிடிக்குதோ அதை நான் செய்யாம கர்த்தருக்கு எது பிடிக்குதோ அதான் மனப்பூர்வம். அது எனக்கு இன்ட்ரெஸ்ட் கூட இல்லாம இருக்கலாம், ஆனா அது கர்த்தருக்கு பிடிக்கிறபடினாலே அதை நான் மனப்பூர்வமா செய்யணும். பாருங்க, ஒரு நோயாளி நீங்க கவனிக்கிறீங்க, உங்களுக்கு பிடிக்குதுன்னு ஒரு விதமா இருக்கலாம், ஆனா அவருக்கு பிடிக்கும், இப்படிதான் செய்யணும்னு சொல்லி அதை நம்ம அவருக்கு ஏற்றவாறு செய்யணும். ஒரு சமையல் செய்யறீங்க, உங்களுக்கு ஒரு விதமா பிடிக்கும், ஆனா அவருக்கு வேறு விதமா பிடிக்கும். அவருக்கு எப்படி நீங்க பிடிக்குதோ அதுதான் மனப்பூர்வம். எனக்கு எப்படி பிடிக்குதோ அது மனப்பூர்வம் கிடையாதுங்க. அது எனக்கு ஒரு சுயநலம் கலந்துருக்குது. எனக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யறேன், அவங்க என்ன விரும்புறாங்களோ அதை செய்யல. பாருங்க, இப்ப நம்ம யாருக்காக எதுக்காக செய்யறோமோ அதை பொறுத்துதான் மனப்பூர்வம் அமையும். அப்ப எதை செய்தாலும் அது மனசிற்கு. ஒரு ஹேர் கட்டிங் பண்றீங்க, டெய்லரிங் துணி தைக்கிறீங்க, அல்லது ஒரு வீடு கட்டுறீங்க, அல்லது பெயிண்ட் அடிக்கிறீங்க. மேஸ்திரிக்கு அது ஒரு விதமா லைக் பண்ணுவான், பெயிண்ட் அடிக்கல அவனுக்கு ஒரு விதமா பிடிக்கும், முடி வெட்டுறதுக்கு அவனுக்கு ஒரு ஸ்டைல் பிடிக்கும், டிச்சிங் பண்றவனுக்கு அவர் ஸ்டைல் பிடிக்கும். ஆனா உங்களுக்கு பிடிக்குதா? உங்களுக்கு பிடிக்கிறது மாதிரி அவன் செய்தான்னா அதான் மனப்பூர்வம். பாருங்க, அப்படிதான் அந்த தேவனுடைய வேலையில நம்ம இருக்கணும். நமக்கு என்ன பிடிக்குதோ அதை விட அவருக்கு என்ன பிடிக்குதோ அது மனப்பூர்வமா நம்ம செய்யணும். அப்ப செய்யும் பொழுதுதான் அது தேவனுக்கு ஏற்ற நல்ல பலனை தரும். ஆனா அதுல இருந்து நம்ம மாறணும், நிறைய காரியங்கள்ல மாறணும். கர்த்தருக்காக செய்யாமல் நம்ம அநியாயம் செய்தால் அதற்கேற்ற பலனும் கிடைக்கும். கொலோசியர் 3:25 வாசிங்க. அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கேற்ற பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை. சரி, அப்ப அநியாயம் செய்யும் போது அதுவும் பலன் கிடைக்கும், கர்த்தரை சேவித்தா அதுவும் பலன் கிடைக்கும், மனப்பூர்வமா செய்தா அதற்கும் பலன் கிடைக்கும். இப்ப சகல பிரயாசத்திலும் நல்ல பலன் இருக்கிறது. ஒரு விசுவாசிகளாக எஜமான்கள்ட்ட வேலை செய்யறீங்க, யாரோ சபைக்கு வர்ற ஆத்துமாக்கள் எஜமான்களா இருக்காங்க, ஒரு கம்பெனி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அவங்களுக்கு எப்படி வேலை செய்யணும்? 1 தீமோத்தேயு 6:2, 1 தீமோத்தேயு 6:2. விசுவாசிகளாகிய எஜமான்களை உடையவர்கள் தங்கள் எஜமான்கள் சகோதரராய் இருக்கிறதுனாலே அவர்களை அசட்டை பண்ணாமல் நல்வேளையின் பலனை பெற்றுக்கொள்ளுகிற அவர்கள் விசுவாசிகளும் பிரியருமாய் இருக்கிறபடியால் அவர்களுக்கு அதிகமாய் ஊழியம் செய்ய கடவர்கள். இந்தபடியே போதித்து புத்தி சொல்லு. சரி, அப்போ சபைக்கு போறவங்க யாரோ ஒரு விளையாட்டு பற்ற வச்சிருக்காங்க, மரப்பற்ற வச்சிருக்காங்க, அல்லது பிளாஸ்டிக் கம்பெனி வச்சிருக்காங்க, ஏதோ ஒரு கம்பெனி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்ககிட்ட நீங்க வேலை செஞ்சீங்கன்னா அதிகமா வேலை செய்யணுமா? என்ன ஏன் செய்யணும்? விசுவாசிகளாகிய எஜமான்களை உடையவர்கள்
தங்கள் எஜமான்கள் சகோதரராய் இருக்கிறதுனாலே அவர்களை அசட்டை பண்ணாம, சகோதரன் வந்து ஆற்ற மாட்டாங்கல்ல, கடுமையா பேச மாட்டாங்கல்ல, அதை செய்யாம நல்வேளையின் பலனை பெற்றுக் கொள்கிற அவர்கள் விசுவாசிகளும் பிரியமா இருக்கிறபடியினாலே அவர்களுக்கு அதிகமாய் ஊழியம் செய்ய கடவர்கள். இந்தபடியே போதித்து புத்தி சொல்லு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இன்னும் அதிகமா வேலை செய்யணும் அப்படின்னு தான் சொல்றாரு. பைபிளை போதிக்கிறவங்க யாரும் எஜமான் கிடையாது. அது கீழே ஊழியம் செய்யறவங்க யாரும் எஜமான் கிடையாது, அவங்க வேலைக்காரங்களும் கிடையாது. தேவன் அப்படி சொல்றதும் கிடையாது. பாருங்க, அப்போ ஏசு சொல்றாரு, நான் உங்களை ஊழியக்காரன் என்றேன், என்ன சிநேகிதரா இருக்கனே எல்லாத்தையும் வெளிப்படுத்தினேன்னு சொல்றாரு. அப்போ இது என்ன சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, சபையில இருக்கிறவங்க விசுவாசிகளா இருக்கிறவங்க ஏதாவது ஒரு கம்பெனி வச்சிருப்பாங்கன்னா அவங்ககிட்ட நீங்க வேலை செய்யும் போது அதிகமான வேலை செய்யுங்க, ஏன்னா சகோதரா இருக்கிறாங்க, அவங்களுக்கு அதிகமா வேலை செய்யணும் நீங்க சொல்லி தரணும். அதற்கேற்ற பலன் நமக்கு கண்டிப்பான செய்யும் கிடைக்கும். அப்போ நீதிமொழிகள் 24:12 எந்த தகுதியின் அடிப்படையில நமக்கு இன்னைக்கு ஆசீர்வதிக்கிறாரு? அதை அறியோம் என்பாயாகில் இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ, உன் ஆத்மாவை காக்கிறவர் கவனியாரோ, அவர் மனுஷருக்கு அவனவன் கிரியைக்கு தக்கதாக பலன் அளியாரோ. அப்ப செயல் தாங்க, ஒவ்வொரு செயலும் மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யற பொழுது நிச்சயமாகவே அதற்கான பலனை அவர் தருவார். அப்ப எந்த ஒரு செயலும் அப்படிதான் செய்யணும். நம்முடைய காரியங்களுக்காக விருப்பத்திற்காக நாம் செய்யக்கூடாது. ஏன்னா மத்தேயு 16:27 தான் சொல்றாரு, வெளிப்படுத்தல் 22:12 சொல்றாரு, நம்ம வாசிக்க வேண்டாம். நம்முடைய செயல்பாடுதான் நம்முடைய பலனை கொண்டு வரும் பிரயாசம். இப்படி பிரயாசம் நீங்க அதிகமா பட்டீங்கன்னா நமக்கு நியாயத்தீர்ப்பு வரும் பொழுது உங்களுக்கு பலன் முதலாவது கிடைக்கும். ஏன்னா 2 தீமோத்தேயு 2:6 நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். அப்ப முதல் நம்முடைய வேலையில அவன் தான் முந்தி என்ன செய்யணும், பங்கடையணும். இப்போ சமையல் கட்டுல வேலை செய்யறவங்களை போய் நீங்க சாப்பிட்டாதீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க முதல்ல சாப்பிட்டுக்கிட்டோம், என்ன பிரச்சனை பாருங்க. அவங்க முதல்ல அங்க வேலை செஞ்சிருக்கிறாங்க, சம்பளத்துக்கு தான் வேலை செஞ்சாலும் பிரயாசப்படுறாங்க, அது அவங்க செய்யட்டும், ஒன்னும் தவறு இல்லையே. யாரு பிரயாசப்பட்டு வேலை செய்யறாங்களோ அதுல பலனில் முந்தி பங்கடையணும். இது பரலோகத்துல இருக்கும், நம்ம பூமியில எல்லா நேரங்களையும் பேசிட முடியாது. இப்ப தேவனானவர் அங்கே நமக்கு பங்கு கொடுப்பாரு. நிச்சயமா அது ஆவிக்குரியதா இருக்க கடவுது, பூமிக்குரியதா கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். நீங்க வேலை செய்றீங்க, ஒரு விவசாயம் பண்றீங்க, விவசாயம் வேலைக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, உங்க குடும்பத்துல இருக்காங்க, நீங்க என்ன பிரயாசப்படுறீங்க அதெல்லாம் உங்களுக்கு பலன் முதல்ல உங்களுக்கு தானே வேணும். அப்ப அந்த மாதிரி ஒரு வேலையில தேவன் உங்களுக்கு பலன் தருவாரு. இங்க சொல்றாரு, பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். அப்ப தேவனுடைய வேலையில எவ்வளவு பிரயாசப்படுகிறார்களோ அவர்களை கணக்கில் வைத்திருக்கிறார். பாத்தீங்கன்னா எபிரேயர் 6:10 வாசிப்போம். எபிரேயர் 6:10. ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. சரி, நீங்க செய்த செயல்பாடு இருக்கு, கிரியை இருக்கு, நீங்க பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்துகிட்டும் வர்றீங்க. அவருடைய அதிகாரத்திற்காக நீங்க காண்பித்த இந்த அன்போடு செய்த பிரயாசங்களை மறந்து விடுவதற்கு தேவன் என்ன அநீதி உள்ளவர் அல்ல. ஒவ்வொரு செயலும் கணக்கில் வருகிறதா? கண்டிப்பா வருது. இப்போ தாவீது 2 சாமுவேல் எடுத்துக்கலுங்க, 17ஆம் அதிகாரத்துல தாவீதை இப்பொழுது மக்னாயிமில சேர்ந்த போது பர்சிலா என்று சொல்லி ஒரு மனுஷன் வர்றார். அவருக்கு ஒரு 80 வயசு இருக்கும். அப்ப தாவீதுக்கு அவர் என்ன செய்தார் பாருங்க, ஏன் அப்படி செய்தாருங்கிறதையும் அவர் சொல்றார். 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 27 இந்த தேவனுடைய மனுஷங்களுக்கு ஊழியம் செய்வதில் என்ன மேன்மை இருக்கு பாருங்க. 27 29 வரைக்கும் படிங்க. தாவீது மக்னாயிமில் சேர்ந்தபோது அம்மோன் புத்திரரின் தேசத்து ரப்பா பட்டணத்தானாகிய சோபி என்னும் நாகாசின் குமாரனும் லோதேபார் ஊரானாகிய அம்மிலியேலின் குமாரன் மாகீரும் ரோகிலியும் ஊரானும் கிலேத்தியனமாகிய பர்சிலாவும் மெத்தைகளையும் கலகங்களையும் மண்பாண்டங்களையும் கோதுமையையும் வார்கோதுமையையும் மாவையும் வறுத்த பயிற்றையும் பெரும் பயிற்றையும் சிறு பயிற்றையும் வறுத்த சிறு பயிற்றையும் தேனையும் வெண்ணெயையும் ஆடுகளையும் பால் கட்டிகளையும் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனங்களுக்கும் சாப்பிடுகிறதற்கு கொண்டு வந்தார்கள். அந்த ஜனங்கள் வனாந்திரத்திலே பசியும் இளைப்பும் தவணவுமாய் இருப்பார்கள் என்று இப்படி செய்தார்கள். சரி, அப்போ இந்த பர்சிலா என்று சொல்லக்கூடிய மனுஷன் தம்முடைய மக்களோடு சேர்ந்து வந்து
தாவீது வனாந்தரத்தில் இருக்கிறபடினால அவர் பசியா இருப்பாரு, ராஜா துரத்தப்பட்டாரு என்று பார்த்து அவருக்கு என்னெல்லாம் கொண்டு வந்தான்னு கேட்டீங்கன்னா, அவர் பேர் பர்சிலான்னு சொல்லப்படுது. மெத்தைகளை கொண்டு வந்திருக்காரு. இப்போ காட்டுல ஒருவேளை மெத்தைகளை படுக்கிறது கொண்டு வந்திருப்பார் போல் தெரியுது. களங்கள், மண்பாண்டங்கள், கோதுமைகள், வார்கோதுமைகள், மாவு, வறுத்த பயறு, பெரும்பயறு, சிறுபயறு, வறுத்த சிறுபயறு, தேனு, வெண்ணெய், ஆடு, பால்கட்டி, அவனுக்கும் தாவீதுக்கும் அவனோட இந்த ஜனங்களுக்கும் சாப்பிடுறது கொண்டு வந்தாங்க. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, பசியையும் இளைப்பாறையும் தவணமா இருந்ததுனால அவர் கொண்டு வந்திருக்காரு. பிறகு தாவீது பற்றி கேட்கல. ஆனாலும் அவர் ராஜா வனாந்தரத்தில் இப்படி துரத்தப்பட்டிருக்காரு, அவர் கவனிக்க வேண்டும் என்று இப்படி ஒரு இருதயம் தேவன் அவர் கொடுத்திருக்காரு, அவர் கொண்டு வந்திருக்காரு. எதுக்கு பாக்குறோம்னா, அந்த மாதிரி ஊழியம் செய்ததை தேவன் மறந்து விட மாட்டார் என்பதுதான் சொல்றதுக்கு தான். அப்ப ராஜாவுக்காக பர்சிலா செய்தது என்னன்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம், மன்னிக்கணும் 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 31, 32, 33. அவர் என்ன அந்த பலன் கிடைச்சதா பாருங்க. கூப்பிடுறாரு. கீலேயாத்தியனாகிய பர்சிலாவும் ரோகிமிலிருந்து வந்து யோர்தான் மட்டும் ராஜாவை வழிவிட்டு அனுப்ப அவனோடு கூட யோர்தானின் துறை மட்டும் கடந்து வந்தான். பர்சிலா என்பது வயது சென்ற கிழவனாயிருந்தான். 80 வயது சென்ற கிழவனாயிருந்தான். ராஜா மக்னாயிமிலே தங்கியிருக்கும் மட்டும் அவனை பராமரித்து வந்தான். அவன் மகா பெரிய மனுஷனாயிருந்தான். ராஜா பர்சிலாவை நோக்கி, நீ என்னோட கூட கடந்து வா, எருசலேமிலே உன்னை என்னிடத்தில் வைத்து பராமரிப்பேன் என்றான். சரி, நம்ம என்ன பாடம் படிக்கிறோம்னா, சகல பிரயாசத்திலும் பிரயோஜனம் உண்டு, அந்ததுக்காக மட்டும்தான் படிச்சுட்டு இருக்கோம். அப்போ இந்த சகல பிரயாசத்திலும் இவர் பிரயாசப்பட்ட பொழுது ராஜா என்ன சொல்றாருன்னா, நீ எருசலேமுக்கு வந்துரு, நான் உன்னை பராமரிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ பர்சிலா ஒரு கேள்வி கேட்கிறாரு. 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 34 இருந்து 36 வரைக்கும். வா பராமரிப்பேன்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்றாரு பாருங்க. பர்சிலா ராஜாவை பார்த்து, நான் ராஜாவோட கூட எருசலேமுக்கு வர நான் இன்னும் உயிரோடு இருக்கும் ஆயுசின் நாட்கள் எம்மாத்திரம். இப்பொழுது நான் 80 வயதுள்ளவன். இனி நலமானது இதென்றும் தீதானது இதென்றும் எனக்கு தெரியுமோ? புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதும் உமது அடியனுக்கு ருசிகரமாய் இருக்குமோ? சங்கீதக்காரர் சங்கீதக்காரிகளுடைய சத்தத்தை இனி கேட்க கூடுமோ? உமது அடியானாகிய நான் இனி ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு பாரமாயிருக்க வேண்டியது என்ன? அடியேன் கொஞ்ச தூரம் யோர்தான் மட்டும் ராஜாவோட கூட வருவேன். அதற்கு ராஜா இவ்வளவு பெரிய உபகாரத்தை எனக்கு செய்ய வேண்டியது என்ன? சரி, அப்போ இந்த பர்சிலா ஒரு கேள்வி கேட்கிறார். இப்ப ராஜா சொல்றாரு, நான் உன்னை பராமரிக்கிறேன், நீ எனக்காக பிரயாசப்பட்டிருக்க, நான் உன்னை பராமரிக்கிறேன்னு சொல்றாரு. அதுக்கு பர்சிலா சொல்றாரு, நான் இன்னும் எவ்வளவு வருஷம் உயிரோடு இருக்க போறேன், எனக்கு 80 வயசாச்சு, இனிமே நல்லது எது கெட்டது என்று எனக்கு நல்லா தெரியாது. உண்மைதானே, வயசான பிற்பாடு அந்த மாதிரி இருக்கு. ஆனா சில மக்கள் ஒத்துக்கிற மாட்டாங்க, அது இருக்குன்றாரு. புசிக்கிறதும் குடிக்கிறதும் ருசிகரமா இருக்குமோ? வயசான பிற்பாடு என்ன வாய்க்கு ருசியா கொடுத்தாலும் அவங்களுக்கு ஒன்றும் நல்லா தெரியறது இல்லை. ஏன் தெரியறது இல்லை? நாக்குல ருசி பார்க்கிற நரம்புகள்லாம் இருக்கும், புள்ளியா இருக்கும். நம்ம நாக்க பார்த்தீங்கன்னா டங் கிளீனர் வச்சு வலிப்பீங்க, பார்த்துருக்கீங்க. இப்போ இந்த குடலுக்குள்ள எப்படி ஷார்ப்பா அப்படி புள்ளியா இருக்கோ அதே மாதிரி இருக்கும். வயசான பிற்பாடு அதெல்லாம் தேஞ்சு போய் மழுங்கிடும், அந்த உணர்வு கட்டிடும். அதை ருசி டக்குன்னு கண்டுபிடிச்சு இழுக்கிறது அது கட்டிடும். அப்ப வாய்க்கு என்ன செய்யாது, ருசியாவே இருக்காது. நீ வயசான பிற்பாடு உங்க நாக்க பாருங்க, தெரியும். வச்சீங்கன்னா ருசியா தெரியாது, ஒரு சிலது மட்டும்தான் தெரியும், எல்லாமே அது தெரியாது. அப்ப சொல்றாரு, அடியனுக்கு ருசிகரமா இருக்குமோ? அப்ப வீட்டுல இருக்கவங்க சொல்றாங்க, எவ்வளவுதான் வச்சு கொடுக்குறோம், ஒன்னும் ருசியா இல்லையே. அப்புறம் சில இடங்கள் நீங்க பாத்தீங்கன்னா சொல்றாரு, காது கூட மந்தமாயிரும் சொல்றாரு. சங்கீதக்காரர்களுடைய சத்தத்தை இனி கேட்க கூடுமோ? என்னாச்சு? அப்போ அது மந்தமாயிடும், காது சத்தமா கூப்பிடணும், ஒன்னும் அதிகமா கேட்காது. இப்ப சாப்பிடவும் முடியாது, ருசியும் பார்க்க தெரியாது, நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது, அது மங்கி போச்சு. அப்ப இனிமே என்ன செய்யணுமே, வயசானவங்க யாருக்கு என்ன இருப்பாங்க, பாரமா இருப்பாங்க சொல்றாரு. நல்ல கருத்து இருக்கு இல்லையா? பாரமா இருக்க வேண்டியது என்ன, நான் கொஞ்சம் தூரம் மட்டும் ராஜாவோட கூட வருவேன், இதுக்கு எனக்கு இவ்வளவு பெரிய உபகாரத்தை செய்றீங்க அப்படின்றாரு. கேள்வி என்னன்னா, ஒரு சிறிய உபகாரத்தை அவர் செய்தாரு, தாவீது எவ்வளவு நன்றியா நினைச்சு பார்த்து அவருக்கு உதவி செய்யறேன்னு சொல்ல பாருங்க. அப்ப தேவன் எவ்வளவு நல்லவரா இருக்கிறார் என்பதை நீங்க பாருங்க. ஒரு சின்ன தேவனுடைய மனுஷங்களுக்கும் நீதிமான்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் அல்லது தேவனால் படைக்கப்பட்ட மனுஷங்களுக்கு செய்யும் போது தேவனுடைய கணக்குல இருந்து விலகி நிக்குதா? இல்லவே இல்லை. ஒவ்வொன்னையும் தேவன் கணக்குல வச்சிருக்காரு, தயவு கிடைக்கும்படி செஞ்சிருக்காரு. ஆனா பர்சிலா அவரோட போக விரும்பல. பர்சிலாவோட கூட மனுஷனுக்கு உபகாரம் செய்யும்படி அவர் கேட்கிறார்.
37, 38 வாசிங்க. நான் என் ஊரிலே மரித்து என் தாய் தகப்பன்மார் கல்லறையிலே அடக்கம் பண்ணப்படும்படிக்கு உமது அடியான் திரும்பி போகட்டும். ஆனாலும் இதோ உமது அடியானாகிய கிம்காம் ராஜாவாகிய என் ஆண்டவனோட கூட வருவான். உம்முடைய பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்யும் என்றான். அப்பொழுது ராஜா, கிம்காம் என்னோட கூட வரட்டும், உன் பார்வைக்கு நலமானபடியே நான் அவனுக்கு நடப்பித்து நீ என்னிடத்தில் வேண்டிக் கொள்வதையெல்லாம் நான் உனக்கு செய்யவேன் என்றான். அப்ப ராஜா சொன்னாரு, அந்த கிங்காம்காக பர்சிலாவுடைய கூட வந்தவங்களுக்காக என்ன நீ வேண்டிக்கிறையோ அதெல்லாம் செய்வேன் என்று சொன்னார். பிறகு கொஞ்சம் தூரம் வந்துட்டு பிறகு முத்தமிட்டு ஆசீர்வதித்து பர்சிலாவை அவர் ஆசீர்வதிச்சார். 39ஆம் வசனத்துல அவர் கடந்து போயிட்டார். அப்ப நம்முடைய ஒவ்வொரு செயல்களும் அவருடைய கணக்கில் இருக்கிறது என்பதை நம்ம மறந்து போக கூடாது. நம்ம ஞாயிற்றுக்கிழமை படிச்சோம், சங்கீதம் 56 நினைக்கிறேன், என்னுடைய கண்ணீர் உம்முடைய கணக்கில் துருத்தியில் இருக்கிறது அல்லவோ என்று நம்ம பார்த்தோம். 56:8 அது. அப்போ இதெல்லாம் தேவனுடைய கணக்குல அது கண்டிப்பா இருக்கிறது. நிச்சயமா நம்ம சின்ன சின்ன செயல்களை யாரும் எதிர்பார்த்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய கிரியைகளை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வேத வகுப்புக்கு வர்றீங்க, ஒரு நன்மை செய்றீங்க, நற்கிரியை செய்றீங்க, இல்ல தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏதோ உதவிகரமா இருக்கீங்க, அவங்க செய்யறாங்க இவங்க செய்யறாங்க, அவங்க வர்றாங்க இவங்க வர்றாங்கலாம் கணக்கு வேண்டாம். நாம ஏன் பார்க்கணும்? என்னுடைய கிரியைக்கு எனக்கு கணக்கு இருக்கு, அவங்க கிரியைக்கு அவங்களுக்கு கணக்கு இருக்கு. அவங்கள பார்த்தா நான் கெட்டு போவேன்ல. அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கணும் கேட்டீங்கன்னா, சகல பிரயாசமும் என்னுடைய பிரயாசத்துக்கு கண்டிப்பா தேவன் அன்போடு செய்கிற மனப்பூர்வமா செய்கிற கிரியைக்கு கண்டிப்பா பலன் இருக்கு. இது ஏன் அவங்கள பார்த்து கெட்டு போனோம்? அப்ப அவங்கள பார்த்து நான் ஏன் நிக்கணும்? அவங்கள பார்த்து ஏன் நான் சோர்ந்து போனோம்? அப்ப பாருங்க, நான் அன்போடு இல்லது மக்களுக்காக நான் பாக்குறேனே தவிர எனக்காக நான் பார்க்கல. என்னுடைய கிரிகளை உயர்த்திக்கிட்டே போகணும். பாருங்க, அவன் ஒருத்தர் சோம்பேறியா இருந்தானா நீங்களும் சோம்பேறியா இருப்பீங்களா? அவர் சாப்பிடலைன்னா நீங்க சாப்பிடாம இருப்பீங்களா? அவர் பட்னியா இருந்தா நீங்க பட்னியா இருப்பீங்களா? ஒரு நாள் 2 நாள் இருப்பீங்க, அப்புறம் உங்களுக்கு பசிச்சிருமே, நீங்க என்ன பண்ணுவீங்க? பாருங்க, அது எல்லா நாளும் நீடிக்காது. அப்ப நம்ம எதுல பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, முன்னோடியா இருக்கிற மக்களை நீங்க பார்த்துட்டு போகணும், பின்னுக்கு போற மக்களை பார்க்க கூடாது. அவருடைய செயல்களை நம்ம செஞ்சுக்கிட்டே போகணும். இப்ப 2வது பாகத்தை படிங்க, நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் நம்ம 23ஆம் வசனத்தை படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். ரைட்டு, நமக்கு நேரம் குறைவா இருக்கு, அது நம்ம வர்ற வாரத்துல தான் பார்க்க முடியும். இது எப்படி வறுமையை கொண்டு வருது? உதடுகள்ல பேச்சுல எல்லா பேச்சுமா? நல்ல பேச்சு இருக்குது. உதடுகளின் பேச்சுல நல்ல பேச்சு இருக்கிறது, கெட்ட பேச்சு இருக்கிறது, மாயான பேச்சு இருக்கிறது, வீணான பேச்சு இருக்கிறது, பொய் பேச்சு இருக்கிறது, புத்தீனமான பேச்சு இருக்கிறது, சோம்பேறித்தனமான பேச்சு இருக்கிறது, சும்மா சொல்றது இருக்கிறது. சில மக்கள் பாத்துக்கலாம் அப்படின்னா என்ன பாத்துக்கலாம்? என்னத்தை பாத்துக்கிறது? பாத்துக்கலாங்கிற பேச்சு நம்பாதுங்க. எப்பவுமே பாத்துக்கலாங்கிறது உறுதியானது கிடையாது. பாத்துக்கலாம்னா திட்டம் என்ன? அடுத்து கேட்கணும். பாத்துக்கலாம்னா எப்படி பாப்ப கேட்கணும். பாத்துக்கலாம்னா எப்படி பாப்பீங்க? அடுத்த கட்டத்துக்கு நீங்க போகணும். அப்ப பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் பேச்சு ஒண்ணு கொண்டு வராது. ஒண்ணு கொண்டு வராதுன்னா உங்களுக்கு கிடைக்காது, அவருக்கும் கிடைக்காது. அப்ப இந்த மாதிரி பேச்சு என்ன கொண்டு வரும்னா வறுமையை கொண்டு வரும். அப்ப அதை நம்பிக்கிட்டு இருக்கவங்களுக்கு வறுமை தான் வரும். நீங்க சும்மா பாத்துக்கலாம்னு சொன்னீங்கன்னா ஓகே செய்யறேன். சில மக்களை பாருங்க, இப்போ ஒரு புறப்பட்டான், ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைங்க. உன்னை பார்த்து அந்த தோட்டத்துக்கு போய் வேலை செய்யன்னு சொன்னார். சொன்ன என்ன சொன்னா போகிறேன் ஐயாண்டார். இந்த பேச்சை நம்பியிருந்தா என்ன இருக்கும்? வேலை நடக்காது, திராட்சை ஒருத்தமும் காய்க்காது. பாருங்க, அவன் சோம்பேறி, போகிறேன் ஐயாண்டு போகல. இந்த மாதிரி மனுஷங்களை நீங்க பாத்தீங்கன்னா வெறும் பேச்சு. அது இப்ப வெறும் பேச்சும் இல்லாம ஒரு அசட்டையான பேச்சு, வீணான பேச்சு, ஒரு பொய் பேச்சு, அந்த மனுஷன் அந்த நேரத்துல குளிர்ச்சியாக்குற பேச்சு, அதெல்லாம் என்ன செய்ய மாட்டீங்கன்னா வீணாக்கி நம்மள காரியங்களுக்கு எடுத்துரும். இது வறுமையை கொண்டு வரும். அப்ப வறுமையை கொண்டு வருகிற உதடுகளின் பேச்சு நம்ம பாக்குறதுக்கு ரொம்ப ருசிகரமா தான் இருக்கும், ஆனா ரொம்ப சோகமா இருக்கும். பாருங்க, அதனால எந்த காரியமும் நடக்காது. அப்படிப்பட்ட வாய்களை கூட நம்ம பார்க்க போறோம். வீணா சொல்ற அந்த வாய்களையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த பேச்சு வீணானது, இந்த வார்த்தை வீணானது. செயல் இல்லாத எந்த பேச்சும் வீணானது. உங்களையும் கெடுக்கும், உங்க வேலையும் கெடுக்கும், உங்க நம்பிக்கையும் கெடுக்கும், அவங்க மேல இருக்க நம்பிக்கை குலைச்சிடும். அவ பாருங்க, ஒரு பேச்சுங்கிறதுல அர்த்தம் கொடுக்கக்கூடியதா இருக்கணும். அந்த பேச்சு செயல்பாடு கூடிய பேச்சா இருக்கணும். அந்த பேச்சு நம்பிக்கைக்குரிய பேச்சா இருக்கணும். அந்த பேச்சு நன்மை கொண்டு வர்ற பேச்சா இருக்கணும். அவருக்கு பிரயோஜனமா இருக்கணும், அவருக்கு பிரயோஜனமா இருக்கணும். இப்படி வர்ற பேச்சாதான் இருக்கான்னு பாத்தீங்கன்னா வறுமை வராது. ஆனா வெறும் பேச்சு வறுமையை கொண்டு வரும். தேவனுடைய மனுஷங்கிட்ட நீங்க வெறும் பேச்சு பேசுறீங்கன்னா கண்டுபிடிச்சுவாங்க. அவங்க வெறும் பேச்சை கவனிக்க மாட்டாங்க, செயலாதான் பார்ப்பாங்க.
செயல் இருந்தா அது ஓகே, செயல் இல்லைன்னா வெறும் பேச்சு. இப்ப ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். எந்த ஒரு மனுஷங்கிட்ட நீங்க பேசும்போது எதையாவது சும்மா சொல்லுவாங்க பாருங்க, பாத்துக்கலாம், சரி செஞ்சிடலாம், ஓகே ஓகே ஓகேன்னா, செயல் வரலைன்னா சும்மா சும்மா பாருங்க. அந்த மாதிரி ஒரு பேச்சுகளை நீங்க பாத்தீங்கன்னா நம்ப கூடாது. எப்பவும் நீங்க சோம்பேறின்னு கிடைச்சு உன்னை கண்டுபிடிக்கணும். அதுக்கு பேரு சோம்பேறி. ஏன்னா செய்வதற்கான மறந்துட்டாங்க, அதோட இவரை சும்மா நம்ப வச்சுட்டாங்க. அப்படிப்பட்ட வேலைகளை செய்யற காரியங்களை குறித்து நம்ம பார்ப்போம். ஒரு வசனத்தை வாசிங்க, நீதிமொழிகள் 10:26. பற்களுக்கு காடியும் கண்களுக்கு புகையும் எப்படி இருக்கிறதோ அப்படியே சோம்பேறியும் தன்னை அனுப்புகிறவர்களுக்கு இருக்கிறான். சரி, நீங்க இன்னைக்கு புகையெடுப்புல சமைக்கல, அதனால ஒண்ணும் இருக்காது உங்களுக்கு. காடி குடிச்சு பாத்தீங்கன்னா அது கசப்பா இருக்கு. வேப்பலை குடிச்சு பார்த்துருக்கீங்களா? சில மருந்து பொருட்களை பார்த்துருக்கீங்களா? ரொம்ப கசப்பா இருக்கும், வாயிலே வைக்கவே முடியாது. 3 நாள் 4 நாள் வரைக்கும் இது கசக்கும். நீங்க என்னென்னு பல்லு விளக்குனாலும் கசக்கும், கையில சோப் போட்டுக்கணும்னாலும் அப்பவும் கசக்கும் கை. எந்த அளவுக்கு மோசமான ஒரு காடி கறக்கும். புகை உங்களுக்கு இல்ல, இன்னைக்கு நிறைய வந்துருச்சு. அது என்ன வந்துச்சு, சிமினி வந்துருச்சு. பாருங்க, மனுஷங்க நம்மளை காசை புடுங்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யறாங்க. சும்மா ஒரு கட்டத்தை கட்டி இது மேல கட்டிட்டு இப்படி குழாயை விட்டுட்டா போதும், அது வாழ போயிட்டு இருக்கும். சும்மா ஒரு கட்டடத்தை கட்டி ஒரு செங்கல் வச்சு ஒத்தக்கல் சுவரை வச்சு இப்படி வச்சுட்டு கூண்டு மாதிரி வச்சுட்டா அது வாரில போயிட்டு இருக்கும். ஒரு சின்ன ஃபேனை கூட நாம கூட செட் பண்ணி வச்சுக்கலாம், அது வாடி இழுத்துட்டு போயிடும். இதுக்கு பதிலா 15,000 20,000 கொடுத்து ஒரு சிமினி வாங்கி அதுக்கு ஒரு தொலையை வச்சு அதுக்கு ஒரு ஓட்டையை வச்சு இதுக்கு ஒரு என்ன காட்டுறது, ரிமோட் மாதிரி கையை காட்டினா இதுக்கு அதுக்குன்னு வச்சு அது ரிப்பேர் ஆகி அதுக்கு ஒரு செலவு செஞ்சு எவ்வளவு வேஸ்ட் பண்றாங்க பாருங்க. நவீனம் என்ற முறையிலே மக்களுடைய பணங்களை சுரண்டி சாப்பிடுவதற்கு அதுக்கு ஒரு கார்பரேட் கம்பெனி, அதுக்கு ஒரு செலவு. ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் இடம் இருக்க இடத்துல செய்யறது ரொம்ப சுலபம். சின்ன ஃபேனை மட்டும் வச்சா போதுங்க, உள்ள செட் பண்ணா போதும், இழுத்துட்டு போயிடும். தானா வைக்க தேவையில்லை, அதுவா போயிடும். ஆனா இதெல்லாம் செய்யறதுக்கு பாருங்க, எப்படி மெட்ராஸ் சென்னையில் இடம் இல்லாததுக்கு அது பொருந்தும். ஆனா இடம் இருக்கிறவங்களுக்கான தேவைப்படாது. எப்படி மக்களை திருடுறாங்க பாருங்க. தேவையானவங்களுக்கு இருக்கிறது, நம்மள மாதிரி மக்களுக்கு தேவைப்படாது. இடம் இருந்தா தேவைப்படாது, கண்டிப்பா தேவைப்படாது. ஆனா இதெல்லாம் என்ன செய்யறாங்க, நிறைய இந்த மாதிரி நிறைய செலவுகளை நம்மளை உண்டாக்கிட்டே இருக்காங்க. எல்லாமே நீங்க பாருங்க, ஒரு வாஷிங் மிஷின் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க சாதாரண போட்டீங்கன்னா சாதாரண லோடு டக்குனு ஓடி போயிடும். அல்ல இது வச்சு சென்சார் வச்சு இது வச்சு என்ன செய்யணும், அந்த நேரத்தை செட் பண்ணீங்கன்னா ரிப்பேர். ஒரு சென்சார் ஒரு சென்ஸுக்கு 3000 4000 5000 6000 8000 சாதாரண ரிப்பேர் ஆயிடும். ஒரு வருஷம் 1 வருஷம் கூட ரிப்பேர் ஆயிடும். எல்லாமே அப்படிதான் இருக்கும். அப்படிதான் தயார் பண்ணுவாங்க. இப்ப எவ்வளவு பெரிய மக்களுடைய பணங்களை கொள்ளையடிச்சு வேலை செய்றாங்க பாருங்க. ஒரு ஃபேன் வாங்கினா 40 வருஷம் ஓடும். ஓடுமா? இன்னும் 40 வருஷம் ஆயிடுச்சு, 60 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு ஃபேன் எங்க வீட்டுல. எவ்வளவு ஆச்சரியமா பாருங்க, 60 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப என்னமா இருக்கு, 1964 65 வாங்கின ஃபேனா இருக்கும் போது இருக்குது, அது இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. கண்டென்சர் கூட மாத்தல பாருங்க, அது எப்படி இருக்குது. அப்ப அது எப்படி வேலை, இது எப்படி வேலை இருக்கு பாருங்க. எல்லாமே இன்னைக்கு தூக்கி போடுறது மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ மக்களை கொள்ளையடிக்கிற மாதிரி வேலையை கொண்டு வந்து வேலை செய்யறாங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சொல்ல வந்த காரியமான இந்த புகையை பத்தி சொல்ல வந்தோம். புகை இன்னைக்கு இல்ல, ஆனா கண்ணுல புகை எடுப்பு செய்யறவங்களுக்கு தான் தெரியும். அந்த விறகு எடுப்பு வைக்கிறவங்களுக்கு தெரியும். கண்ணுல புகை குத்தி ஊதாங்குழல வச்சு ஊதுனா கண்ணெல்லாம் என்ன செய்யும், கண்ணெல்லாம் காந்திரும். இது எது சொல்ல வர்றாருன்னா, சோம்பேறி தன்னை அனுப்புன சோம்பேறி பிடித்தார் பணம் எரிச்சலாயிடுமா, கண்ணு வலிக்கிறது மாதிரி. இந்த மாதிரி மனுஷங்களை இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, சொன்ன வேலை எதுவுமே நடக்காதுங்க. அது அப்படியே நின்று அது மாதிரி போயிடும். இதை பற்றி நம்ம வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம். அப்போ உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் கொண்டு வரும். அந்த உதடு எப்படிப்பட்ட உதடுனா, இந்த மாதிரி வீணான பேச்சு, பொய் பேச்சு, மாயான பேச்சு, புத்தீனமான பேச்சு, சோம்பேறி பேச்சு, இது என்ன கொண்டு வரும். யோபு நண்பர்கள் ரொம்ப நேரமா யோபுட்ட பேசிட்டு இருந்தாங்க. எதாவது யோபுக்கு பிரயோஜனம் இருந்துச்சா? எந்த ஒரு வார்த்தையாவது யோபுக்கு பிரயோஜனமா இருந்துச்சா? ஒரு வார்த்தையும் இல்லவே இல்லை. இப்படி பல நாளாக பேசிட்டு இருந்திருக்காங்க. எவ்வளவு நாள் பேசினா எனக்கு தெரியலங்க. பல நாளாக பேசிக்கிட்டு இப்படி உட்கார்ந்துட்டே பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. துக்கத்துக்கு 7 நாள் உட்கார்ந்தாங்க. அப்புறம் உட்கார்ந்து பேசிட்டே இருக்காங்க. இப்படி பேசி 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 ஒரு பேச்சு கூட பிரயோஜனமே இல்லை. அப்ப வீணா போச்சு இல்லையா? இந்த பேச்சு என்னத்தை கொண்டு வரும் இருக்கு? சரி, வெறும் பேச்சு உனக்கு வறுமையை கொண்டு வரும். ஒருத்தர் கொடுக்குறேன்னு சொல்றாரு, சாப்பாட்டுக்காக காத்து இருக்காரு, ஒண்ணுமே கொடுக்கல, அவர் போயிட்டாரு. என்ன ஆகும்? வறுமையா தான் இருக்கும். அவருக்கும் பிரயோஜனம் இல்லை, நமக்கு கெடுத்தார். இப்ப பாருங்க, நம்ம வச்சு கெடுக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி காரியங்களே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த மாதிரி மக்களை, இந்த மாதிரி மக்களையும் நம்ம சொல்லி தருவோம். அந்த மாதிரி பேசுற மக்கள்கிட்ட நீங்க எப்படி கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அது எந்த வகையான உதடு என்பதையும் நம்ம பார்த்து கவனமா தெரிஞ்சுக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரு.